வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போகக்கூடிய அந்த மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பதிலடி நான் கொடுத்தே தீரணும், கண்டிப்பா அவங்கள எல்லாம் நான் பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நல்லா சூப்பரா உங்களோட வாழ்க்கையில அவங்கள பழி வாங்கிடலாம். முதல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தேவை அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க உங்க காலில் கூட வந்து விழுவாங்க. ஆனா தேவை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகா உங்களை செருப்பை கலட்டி விடுற மாதிரி கலட்டி விட்டு ஒரு செருப்பை எப்படி ஓரமா நிக்க வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் உங்களையும் நடத்துவாங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் நேக்கா உங்களை கலட்டி விட்டுட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி சாமர்த்தியமா கலட்டி விட்டுட்டேன் பாத்தியா அப்படின்னு மற்றவங்க கிட்ட உங்களை பத்தி பேசக்கூடிய மனுஷங்க தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வேணா அப்படி சொல்லலாங்க, ஆனா உங்களுக்கு தான் அது தெரியும் அது பச்சை துரோகம் அப்படிங்கிறது. இங்க நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு நம்மளுடைய உழைப்பை வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் புடுங்கிக்கிட்டு கடைசியில நம்மளை கழட்டி விட்டுட்டு போறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்களும் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் உங்களை தலை குனிஞ்சு நீங்க அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, அந்த நேரத்துல தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன பொய் வந்து அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக சொன்னது கிடையாது, நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறதுக்கு சொன்ன பொய் தான் இது எல்லாமே அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க அவமானப்படும் போது தான் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்றத தவிர்த்துடுங்க. உண்மை அப்படிங்கிறது ஒரு தடவை தாங்க வலிக்கும், ஆனா பொய் என்ன பண்ணுனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை அடிச்சு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால ஞாபகப்படுத்திக்கோங்க. இங்க தகுதிக்கு மீறி நாம வாங்கக்கூடிய அந்த கடன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கடனுக்கு வட்டியா உங்க மானத்தையும் நீங்க சேர்த்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தகுதியை உயர்த்திக்கோங்க, உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தேவைகளை குறைச்சிக்கோங்க. இங்க என்னைக்குமே ஆடம்பரம் இல்லாத சிக்கனமான வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்க நிறைய பெண்கள் விரும்புறது எல்லாமே தன்னுடைய கணவன் பணக்காரனா இல்லைனாலும் பரவாயில்ல, கடன்காரனா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க நிறைய பெண்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வட்டி மேல வட்டி போட்டு நீங்க கடனை வாங்கிட்டு கடைசியில உங்களோட சேர்த்து உங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி அவமானப்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் விரலிக்கேத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இல்லாத விஷயத்த வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையவே நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு அடமானம் வச்சுட்டு கடைசியில பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்காதீங்க. இதை நான் வந்து நிறைய பேரை கண்கூட பார்த்து நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத தவிர்த்துடுங்க. கடன் எந்தெந்த வீட்டிலலாம் இருக்குதோ அந்த வீட்டில் சண்டைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இங்க உங்க வாழ்க்கையில அழுக வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசு உடைஞ்சு போய் அழுகுறீங்க அப்படின்னா அழுது முடிச்சிருங்க. ஏன்னா அழுகையில தீராத வழி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் நினைச்சு தனியா உட்காந்து அழுது முடிச்சிருங்க. ஆனா ஒண்ணுங்க, அழுது முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே விஷயத்த நினைச்சு நினைச்சு மனசு வருத்தப்படுறத மாத்திக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அழுது முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி நீங்க அழுது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் பாத்தீங்களா, அதை கெட்டிமா புடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க முன்னேறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். எந்த விஷயத்த நினைச்சு நீங்க அழுதிங்களோ, எந்த இடத்துல காயப்பட்டு மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தீங்களோ அதே விஷயம் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க கூடாது அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருப்பீங்க. அதனாலதான் சொல்றேன், ஒரு தடவை மனசு கஷ்டமா இருந்துச்சுன்னா அழுதுருங்க, புலம்பி தீர்த்துருங்க. மறுபடியும் அதை பத்தி பேசிக்கிட்டு உங்க நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. இங்க கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக
பொய்களை எல்லாத்தையும் ஏத்துக்கவும் முடியாதுங்க. கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறதுக்காக உண்மைகளை நாம வந்து ஏத்துக்காம இருக்கவும் முடியாது. ஸோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் ஏத்துக்கிட்டு கடந்து போறது தான் நமக்கு நல்லது. ஸோ அப்பதான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வருங்க. இந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாதுப்பா, எல்லாருமே கெட்டவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் விஷம் அப்படின்னு தயவு செஞ்சு உங்க வாழ்க்கையில யாரை பத்தியும் தெரிஞ்சுக்காம சொல்லாதீங்க. முதல்ல நீங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாம பார்க்குற எல்லாருமே நம்மளுக்கு நல்லவங்களா தெரியுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க எழுதப்படாத உண்மை. ஸோ நம்மளோட மனசுல அழுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பா பார்க்கறது எல்லாமே நமக்கு நல்லதா தான் தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கசப்பானது தான், ஆனா இதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி மனுஷங்க மனநலம் பாதிக்கப்பட்டு தாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு கிழிஞ்ச துணியோட அலையிறாங்க, இல்லைன்னா கிழிஞ்சு போன மனசோட அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. ஸோ உங்க வாழ்க்கையில மனசு உடைஞ்சு போய் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்குங்க. அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அவங்களுடைய திறமைய நாம எல்லாருமே பாராட்டுவோம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். டிவியில யாராவது ஒரு குழந்தை அழகா பாட்டு பாடுது, சூப்பரா ஒரு ரியாலிட்டி ஷோல வந்து பாட்டு பாடுது, டான்ஸ் ஆடுது அப்படின்னா அதை பாராட்டுற நாம தான் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறவங்களுடைய திறமைகளை பார்த்து பொறாமப்பட வைக்குது. இதுக்கு தான் சொல்றேன், மனுஷனுடைய மனமே கொஞ்சம் வினோதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க உண்மை. ஸோ நம்ம பக்கத்துல இருக்க யாராவது ஒருத்தருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேங்க, நம்ம அருகிலேயே இருக்கிறவங்களுடைய அருமை நம்மளுக்கு தெரியாது. அதை பார்த்து எல்லாருமே பொறாம தான் படுவாங்களே தவிர இங்க பாராட்டுறதுக்குலாம் யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், அடுத்தவங்க பொறாமப்படுவாங்க, பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய திறமைய நீங்க முடக்கி வச்சிருக்காதீங்க. யார் வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நம்ம வாழ்க்கைய நாம சிறப்பா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றவங்க உங்களை நல்லவங்க அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காக நீங்க தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அவங்க உங்களை எப்பயுமே கெட்டவங்கன்னே சொல்லிட்டு போகட்டும், விட்டுருங்களேன். ஏங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உங்களை மாத்திக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நல்லவங்க அப்படிங்கிற பேர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேரை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க நிறைய விஷயத்த இழக்க வேண்டி வரும். நாட்கள் முழுக்க உங்க ஆயுசு முழுக்க நடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ நீங்க நடிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நல்லவங்கங்கிற பேரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யாருக்கிட்டையும் போய் என்ன நான் நல்லவன் அப்படின்னு உங்களை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்துல வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை ரொம்ப அதிகமா கதறி அழ வைக்குங்க. நீங்க நினைப்பீங்க, என்னடா இது வாழ்க்கை, வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டத்திலேயே போயிடும் போலயே, எப்ப பார்த்தாலும் கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க அழுதுட்டு இருப்பீங்க பாத்தீங்களா. அந்த நேரத்துல கவலைப்படாத, மனசு கலங்கி நிற்காத, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் வாழ்க்கை இப்படியெல்லாம் உங்களுக்கு விளையாட்டு காட்டுது, காலம் இப்படியெல்லாம் உங்ககிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களை நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு இடத்துல பலமா அடிபட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த கஷ்டத்தை கடந்து வந்ததுக்கு அப்புறம், அந்த காயங்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை நீங்க புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்க வாழ்க்கையில உங்களை இந்த காலம் இப்படியெல்லாம் அழ வச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்துக்காக தயவு செஞ்சு அழுகாதீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிற முட்டாள்தனமான விஷயத்த தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. நீங்க அழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க உங்களை விட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. காலம் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப புரியாதுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதை நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். அன்னைக்கு தான் நீங்க இதை யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ அன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நடக்கிறது அத்தனையும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்குமே கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான் இந்த காலம் உங்களை அழ வைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா பக்குவம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க.
நீங்க கதறி அழறதுக்கு 1000 காரணங்கள் உங்களை சுத்தி இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல சிரிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் முதிர்ச்சியான ஒரு பக்குவம் அப்படிங்கிறது சொல்றது. ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில மனசு ஃபுல்லா காயங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் வெளியில பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காதது மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மெச்சூர்டா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியலையே, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி புலம்புறதுனால நீங்க மாற போறது எதுவுமே கிடையாது. அதுக்கு மாறா என்ன நடக்கும்னா, உங்க லைஃப்ல ஒவ்வொரு நாளும் வீணா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நாள் நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு யூடியூப்ல எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க, காசு பணம் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம், ரீல்ஸ் உட்கார்ந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நான் வந்து வீடியோ பார்க்கறதோ ரீல்ஸ் பார்க்கறதோ தப்புன்னு சொல்ல கிடையாதுங்க. நீங்க அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு லைஃப்ல ஒவ்வொரு படியா மேல போய்கிட்டே இருக்காங்களே, நாம ஏன் இன்னும் இப்படியே இருக்கோம் அப்படிங்கறத எண்ணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? வேலை நிறைய செஞ்சுட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நீங்க ரீல்ஸ் பாருங்க, ஃபோன் பாருங்க, என்ன வேணாலும் பாருங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலை உயிரா நினைச்சு அதுக்காக முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா சொல்றேங்க, வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. அதை விட்டுட்டு கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு. நான் உட்கார்ந்து கனவு கண்டுட்டே இருக்கேன் அப்படின்னு தூங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களை தூக்கி விட முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நான் எல்லா விஷயமுமே முயற்சி பண்ணி பார்த்துட்டேங்க. என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டேன். ஆனா ஒண்ணு கூட எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. நான் இதை ஆரம்பிச்சா அவ்வளவுதான், இது வந்து ஃப்ளாப் ஆயிடுது. அதை போய் ஆரம்பிச்சா அது சொதப்பிடுது, ஒண்ணுமே என்னால சாதிக்க முடியல அப்படிங்களா? தயவு செஞ்சு காரணத்தை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முழு ஈடுபாடோட செஞ்சீங்க அப்படின்னா முதல் எடுத்த உடனே எல்லாருக்குமே வெற்றிலாம் கிடைச்சிடாது. எல்லாருக்குமே அந்த இடத்துல தோல்விதான் கிடைக்கும். அந்த தோல்வியை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. அனுபவமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில ஒவ்வொரு படியா முயற்சி பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுடைய உழைப்பை முழுசா அங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.